ஸோ ஒரு ஹோட்டல் டாஸ்க்குன்னு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு 3 ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் அண்ணா. ஸோ தீபக் அண்ணாவை பிடிக்காதவங்கங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விரல் விட்டு எண்ணிடலாம். ரொம்ப கம்மியான பீப்புள் தான். அவ்வளோ பேருக்குமே பிடிச்ச ஒரு 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 காமன் பர்சன் மாதிரி தீபக் அண்ணா. அவ்வளோ ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஸ்கில்ஸோட நல்ல அழகாக வீட்டை எடுத்துகிட்டு போனாங்க. கேப்டன்சினா எப்படி இருக்கணும்னு காமிச்சு கொடுத்தாங்க. அவங்க வராங்க கெஸ்ட்டாக. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த சீசனில் வந்து நிறைய பேர்த்தோட வாய் அடுக்கிறதுக்கு ஆளுங்களே இல்லை. பட் நம்மளால் முடியலைனாலும் பரவாயில்லன்னு தீபக் அண்ணா வராரு. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் திங் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி. நான் மஞ்சரியோட பெரிய ஃபேன். அது எல்லாருக்குமே தெரியும். என்னை பயங்கரமாக திட்டுவாங்க நான் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு. மஞ்சரியோட தமிழுக்கும் பேச்சுக்கும் நான் உண்மையாக அடிமை. அது வந்து பார்வதி இப்படி பேசி பயங்கரமாக ஏதோ செந்தமிழ்லாம் பேசுகிற மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் வச்சு செய்வாங்க மஞ்சரி. கண்டிப்பாக மஞ்சரி கிட்ட தமிழ் பேசி என்னை பொறுத்தளவில் ஜெயிக்கவே முடியாது. மஞ்சரியோட தமிழ் அவ்வளோ அழகு. போன வாட்டி வந்து மண்டோதரின்னு ஒரு இது பேசியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஹோட்டல் டாஸ்க்குக்கு அவங்க கெஸ்ட்டாக வராங்க. கண்டிப்பாக நல்லா பயங்கர பிரச்சனை பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்சது தான். இன்னொரு கெஸ்ட் வந்து பிரியங்கா. பிரியங்காவை வந்து எனக்கு ஆங்கராக தான் தெரியும். ஏன்னா பிரியங்கா பார்ட்டிசிபேட் பண்ண சீசன் நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஆங்கராக அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பயங்கர போல்டு, நல்லா பேசுவாங்க. எல்லாமே எனக்கு தெரியும். பட் அவங்க என்ன மாதிரி பிபியில் எப்படி இருப்பாங்கங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. பெருசு பெருசுன்னு கூப்பிடுவாங்க. அது மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இவங்க 3 பேர் தான் நாளைக்கு கெஸ்ட்டாக வராங்க. 3 days ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ 3 days நல்லா எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் ஓட விட்டு அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.